வணக்கம் நண்பர்களே. சிவாருத்ர கற்பம் என்று சொல்லுகிற அளவுக்கு மிக சிறப்பான கற்பம் என்று ரோமரிஷியார் தமது நூலில் 310 முதல் 313 வரையிலான பாடலில் இந்த பக்குவத்தை சொல்லித் தருகிறார். சீந்தில் கிழங்கில் மகத்தான பயனாக நரை திரையெல்லாம் மாறிப்போகும்னு சொல்வதை தாண்டி மரணமே இல்லை என்றும் வருமானமும் பெருமானமும் கிடைக்கும் என்றும் சொல்லித் தருகிறார். அவ்வளவு சிறப்பையும் அடக்கி வைத்திருக்கிற சீந்தில் கிழங்கு கற்பத்தை பற்றி பார்த்து வரலாமா? திறமான கற்பம் ஒன்று சொல்ல கேளு, சிவசிவா ருத்ரன் என்ற கற்பமாகும். சரியான கற்பம் என்று சொல்ல வேண்டுமானால் இந்த கற்பத்தை சொல்லலாம். ஒரு வருஷமாக வளர்ந்த பெரிய சீந்தில் கொடியை பார்த்து அதோட வேர் பகுதியில் தோண்டி பார்த்தா மஞ்சளில் பிடிச்ச பிள்ளையாரை போல கிழங்கு வளர்ந்துருக்குமா. அந்த கிழங்கை பார்த்ததும் அம்பிகையை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு சொல்கிறார். சீந்தில் இலையும் சீந்தில் தண்டும் வேரும் மருத்துவத்துக்கு பயன்படுவது போல கிழங்கும் பயன்படுத்தும் பக்குவத்தை ரோமரிஷியார் சொல்லித் தருகிறார். அடுத்ததாக, பண்ணவே என் தாயார் கிருபையாலே பதனமாய் கிழங்குதனை எடுத்துக்கொண்டு. அம்பிகையின் அருளாலே கிடைத்த கிழங்க, சீந்தில் கிழங்க பத்திரமாக எடுத்து கிழங்கோட மேல் தோலை சீவி எடுத்துட்டு பாக்கு அளவுக்கு சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நிழலில் காய வச்சு நல்லா காஞ்சதும் அரைச்சி பொடி பண்ணி எடுத்துட்டு கூடவே சர்க்கரையை சேர்த்துக்கணும்னு சொல்கிறார். சீந்தில் கிழங்கு தூளாக்கினது 100 கிராம் இருந்ததுன்னா சர்க்கரை ஒரு 80 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிடணும்னோ. சீந்தில் கிழங்கு பொடியையும் சர்க்கரையையும் கலந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அடுத்ததாக வை என்ற சூரணத்தை யந்தி சந்தி மைந்தனே கொண்டு வர விவரங்கேளு. சீந்தில் கிழங்கும் சர்க்கரையும் கலந்து பொடி பண்ணி வச்சிருக்கிற சூரணத்தை காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்டு வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு விவரம் சொல்கிறேன் கேளுப்பான்னுட்டு. இந்த பக்குவத்தை பொய்ன்னு நினச்சிடாதீங்க. சீந்தில் கொடியோட தண்டை வெட்டி எடுத்துட்டு தோலை சீவி எடுத்து அதை நல்லா நச்சு தட்டிட்டு ஒரு பலம், அதாவது ஒரு 41 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீரை விட்டு கொதிக்க விடணும். தண்ணீரை நன்றாக 8ல் 1ஆக வற்ற வைக்க வேணும்னு சொல்கிறார். சீந்தில் தண்டோட தோலையும் நிழலில் காய வச்சு பொடியாக்கிட்டு சீந்தில் கிழங்கும் சர்க்கரையும் சேர்ந்த கலவையோடு சேர்த்து கொதிக்க வச்சு பருகலாமே அப்படின்னு கூட யோசனை வரலாம். நிச்சயமாக அப்படியும் செய்யலாம். அடுத்ததாக, இதனால் என்ன பயன் கிடைக்கும்னு சொல்லி தருகிறார். காய்ச்சியதோர் கியாழத்திற் சூரணத்தோடொக்க கருதியே கொண்டு வர மண்டலந்தான் அப்பா. சீந்தில் கொடியோட தோலை உரித்து நைய தட்டி கொதிக்க வைத்த தண்ணீரோடு சீந்தில் கிழங்கையும் சர்க்கரையையும் சேர்த்து தூளாக்கி வச்சிருக்கிற சூரணத்தை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்து தினமும் காலையிலையும் மாலையிலையும் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து 1 மண்டலம், அதாவது 48 நாட்களுக்கு பருகிட்டு வர்றபோது
நரை திரையெல்லாம் போயிடுங்கிறார். உடம்புல இருக்கிற நோய்களெல்லாம் குணமாகிடுங்கிறார். உடம்புல தேஜஸ் கூடி காய சித்தியாகிருங்கிறார். ஆரோக்கியமாக ஆகிடலாம்னு. அது மட்டும் இல்லை, எந்த குறையும் வாழ்க்கையில் வராதுன்னு, சொல்லப்போனால் மரணமே நெருங்காதுன்னு. அது மட்டும் இல்லை, அம்பிகையோட அருளால் வருமானமும் கிட்டும் பெருமானமும் கிட்டும்னு சொல்லித்தரார் ரோமரிஷியார். உண்மைதானே? ஆரோக்கியம் இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் நல்ல பண்போட, நல்ல குணத்தோட, நல்ல அறிவோட எந்த தொழில் செய்தாலும் முன்னேற்றம் கிட்டும். ஆரோக்கியத்தை கடைபிடிச்சா மரணம் கூட வர்றதுக்கு பயப்படும் தானே. சீந்தில் கிழங்கு சூரணம் சிறப்பான சிவசிவா ருத்ர கர்ப்பம்னு சொன்னது சரிதானே? இந்த பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.